ஒரு புளிப்புக்கெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி மாவு வந்து புளிச்ச மாவு தான். பார்த்தீங்கன்னா இந்த செடியை வந்து பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. புரசை தண்டம் இது இல்லம்மா, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் இந்த vlog உங்களோட ஷேர் பண்ணுறேன். இடையில கொஞ்சம் வேலைலாம் இருந்ததுனால நல்லா ப்ராப்பராக பார்த்திங்கன்னா கடை எடிட் பண்ணி இல்லை vlogலாம் எடுத்து வந்து அப்லோட் பண்ண முடியல. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போட்டாலும் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் அவங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்துகிட்ருக்கிற வீடியோ தான். ஸோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வாரம் வந்து போயிருந்தோம், ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போயிருந்தோம். ஷாப்பிங் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகும்போதே வந்து குட்டீஸ்க்கு கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லி கேண்டி சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒவ்வொன்றும் வந்து அந்த ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் இருக்கும். எனக்கு இந்த கேண்டி ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒன்று வாங்கிட்டு நானும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஜெல்லி கேண்டி வீட்லேயே சூப்பராக பண்ணலாம். அதில் நான் அடுத்தடுத்த விலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வந்து நிறைய அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்காது. பட் சிலது அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூடா. டேய் நில்றா, எங்கடா ஓடுறீங்க? டேய் ஐயோ அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களை பிடிக்கவே முடியாது. கத்தி கத்தி நெக்ஸ்ட்டு நான் வாய்ஸ் ஒரு பேசும்போது என் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட கத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. பார்த்தீங்கன்னா இந்த செடியை வந்து பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. புரசை தண்டம் இது இல்லைம்மா, சரிதான் அது. ஓ, இது என்ன செடி, என்ன மரம் இது? புரச மரம் பேரே அதானா? ஓ, வாங்க வாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது அந்த துளசி மடம் தான் பார்த்தேன். அவங்க வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நேராக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பின்னாடி அவங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும், அழகாக அங்கே செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வழக்கம் போல் பசங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கலச்சி போட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே சரண்யாக்கா பயங்கர பிஸி. அண்ட் வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சமையலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன அந்த ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. வீட்டில் அவங்கள சமாளிக்க முடியல, அதனால பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கீழே பார்க்குக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு. டே ஹீரோ வேணாம், பயமா இருக்கு. வந்து லஞ்ச் வந்து சூப்பராக இருந்தது. அந்த உருண்டை குழம்பு வந்து பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுல இவனுங்க பார்த்திங்கன்னா கிளம்பிட்டானுங்க. ஸோ அதனால் வந்து இவனுங்க பக்கத்தில், ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். சேஃபாக தான் விளையாடுவாங்க, இருந்தாலும் வந்து தனியாக விட பயமாக இருக்கிறதுனால வந்து கூட வந்து உட்காந்துருக்கேன். ஸோ முடிச்சுட்டு வந்து கிளம்ப வேண்டியதான். ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துருச்சு. அதனால் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். ஸோ செட்டெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். லாவண்யாக்கு வந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னாங்க, அதுக்கு மேட்ச் இருக்கும். அது எல்லாமே வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது. ஏன்னா பேக்கிங் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும். அதனால எல்லாம் ஒரு இடத்துல இருந்தால் தான் சரியாக வரும் அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அடுத்து பேக்கிங் வேலைலாம் இருக்குது. அடுத்து அந்தந்த வேலையெல்லாம் வந்து பார்க்கணும். ஹாய் மித்தோன். அவங்க விளையாடிட்டுருக்கான். 2 டேஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சாரீ செட்டு எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்து வைக்கணும். ஏன்னா திரும்ப வர முடியாது. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும், என்னென்ன வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அயன் படம்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வாங்கணும். வீட்டுக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்குது. நாளைக்கு வந்து ஸ்கூலும் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நைட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து படிக்கணும். சரண்யாக்கு அவங்க ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த பொன் குழந்தை ட்ரெஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதை தான் சொல்லிவிட்டு ஆக்சுவலாக 2 பேருமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ பசங்களுக்குலாம் எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான், பட் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அதான் நான் ஃபஸ்ட்டு பொண்ணுக்குன்னு எடுக்கிறேன். இதுதான்ப்பா, இது 8 இதுதான் பிரணவ் குட்டிக்கு.
ஒரே மாதிரி ட்ரெஸ். ஒரே மாதிரி மித்துனுக்கும் பிரணவுக்கும் ஒரே மாதிரி கிடைச்சது. தட்சுக்கு வந்து கிடைக்கல, அதனால தட்சுக்கு இந்த மாதிரி எடுத்தோம். நல்லா இருக்கே. இது அப்படியே பேரா அடடா, இவனுக்கும் கிடைச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்குமே. 3 பேருக்கும் கிடைக்கல. சரி இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், நடுவில் நிற்கும் போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நல்லா இருக்கு. இது ரெண்டும் உன்னோட ஜாக்கெட்டை எடுத்து தரேன். ஜாக்கெட் மட்டும் வந்து நீ தயவு செஞ்சு தைக்காத அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் எப்பயுமே பண்ணுற இடம் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் டிசைன் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? அவரே தான் மோஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து செலிப்ரிட்டிஸ்க்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுறவர். அதனால என்னன்னா அவருக்கு தெரியும் இது இவங்க போட்டா செட் ஆகும். கிளாத்தும் அதே மாதிரி. ஆக்சுவலாக உனக்கு வந்து இவ்வளோ பெருசு கை வரல, அவ்வளோ பெருசு வைக்கல. ஏன்னா அந்த அளவு வந்து வேணுமா, நீ வரணும். நான் வரணும். கை அளவு கை மட்டும் ஷார்ட்டாக தான் அவளுக்கு வச்சிருக்கோம் ரெண்டுமே. நான் கொஞ்சம் லீனாக தான் இருப்பேன். ஸோ கை ஷார்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியாது. நான் எப்பயுமே கொஞ்சம் பெருசாக தான் வைப்பேன். அதனால நான் அப்படிதான் நான் காமிக்கிறேன். செம்ம அலட்சல். இதெல்லாம் என்னோட பிளவுஸ் நான் போட்டு, இது எல்லாமே அவர் ஸ்டிச் பண்ணதுதான். ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே அவர் ஸ்டிச் பண்ணது தான். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்க்கா. இதுதான் போட்டு கட்டிக்கு போறேன். இது வந்து எனக்கு சேம் சாரி. சேம் சாரி பெருசா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். சேம் மாடல் தான் வேம்புக்கும், ஆனா கை வந்து ஷார்ட்டா இருக்கு. நாங்க 2 பேரும் சேம் சாரி எடுத்துட்டோம். அவ பட்டுப்புடவை எடுத்துட்டா. சேம் மாதிரி தான், கை மட்டும் கொஞ்சம் ஷார்ட். சூப்பர். நான் இதை அப்புறம் பொறுமையாக உட்காந்து க்ளோஸ் அப்பில் காட்டிக்கிறேன். இது வந்து வேம்பு. நெக்ஸ்ட் ஒன்று இது வந்து இந்த மாதிரி வச்சிருக்கான் பாரு. நான் எதுவுமே ஹேங்கிங் வந்து ரொம்ப கனமாக நாங்கள் வைக்க மாட்டோம் எப்பயுமே. எப்படி நம்ம வந்து லூஸ் ஹேர் விட மாட்டோம். ஆமாம், இது பண்ணிப்போமா பின்னிப்போம், அதை போய் குத்துன்னு எப்பயுமே நான் வைக்க மாட்டேன். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி இதுலேயே கொஞ்சம் அழகாக வைப்பாங்க. வெயிட்லெஸ் தான் நமக்கு எப்பயுமே செட் ஆகும். அதுவும் சரிதான். ஓகேங்க. இந்த சாரிக்கு இதை எடுத்து வச்சுக்கோ. அப்புறமா இதையும் எடுத்து வச்சுக்கோ. ஆண்டி சோகமாக இருக்கா? இங்கே பாரு, ஏன் சோகமாக இருக்க? இதான் சோகமாக இருக்கிறதா? சொல்லுங்க, ஏன் உம்முன்னு இருக்கீங்க? என்னாச்சு சொல்ல? எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 7:30 போல் கிளம்பி வந்தாச்சு. ஏன்னா மணல் ஸ்கூல் இருக்குது. ஸோ நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா டின்னர்லாம் சாப்பிட்டு கிளம்புனா கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே மாவு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து மாவு கம்மியாக இருக்குது அண்ட் வந்து முக்கியமாக மாவு புளிப்பாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இது வந்து அந்த கோதுமை ரவை சொல்லுவோம் இல்லையா, நம்ம உப்புமா பண்ணுவோம் இல்லையா, அந்த கோதுமை ரவை வந்து எடுத்திருக்கேன். நான் வச்சுருக்கிற மாவுக்கு ஒரு 3 கரண்டி எடுத்தால் சரியாக இருக்கும். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ சம்மர் டயர் ரொம்ப ஸ்பெஷலாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக டைமும் ஆகிடுச்சு. அதனால் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இட்லி மாவு கொஞ்சமாக இருக்குது. டக்குன்னு நம்ம எதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பார்த்திங்கன்னா மாவு கம்மியாக இருக்கும்போது நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம மாவில் வந்து கலந்துலாம் அதில் அடிஷ்னலாக வெங்காயம் ஆட் பண்ணிங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலெலாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் தாளிப்பு ஆட் பண்ணுவாங்க. நான் தாளிப்பு வந்து சேர்க்கல, சும்மா பண்ணாலே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு ஒரு சட்னி, சூப்பரான சட்னி ரெடி பண்ண போகிறோம். இது ரெண்டோட காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். குயிக்காக பண்ணாலும் செம்ம டேஸ்டாக வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டின்னராக இருக்கும் இது. ஓகே ஃபைன். இப்போ அந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா வந்து சூடாக இருக்குது. இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி இட்லிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கிற சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் முள்ளங்கி சட்னி ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் பெரிய வித்தியாசம் தெரியாதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரட் சட்னி அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே சட்னிக்கு தேவையானதை கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி,
இது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு முள்ளங்கி வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் வேணும். அண்ட் நம்ம இட்லிக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாவு வந்து எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஊறி இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நம்ம இட்லிலையும் வேக வைக்க போகிறோம் அப்படின்றதுனால இது ரொம்ப ஊறணும் அப்படின்ட்டு இல்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டால் போதும். இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் வடிகட்டிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அந்த கோதுமை ரவையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதுவே ஆல்மோஸ்ட் நல்லா ஊறி இருக்குது, நீங்கள் கையில் அழுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும். சேர்த்துட்டு உப்பு மட்டும் வேணும் அப்படின்னா போட்டு இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப மாவு கம்மியாக இருக்குது, நான் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு புளிப்பாக இருந்துச்சுன்னா புளிப்பை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவோட அடிஷ்னலாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்க போகிறது இல்லை, ஏன்னா பிரணவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியாமல் சாப்பிட்டா கூட பயங்கர காரம் ஒன்றுவோம். அதனால் வெங்காயம் மட்டும்தான் வந்து சேர்க்க போகிறேன். உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை வாசனை பிடிக்கும் அப்படின்னா அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி இட்லி வந்து வாத்து வைப்போமோ அந்த மாதிரி ரெடி பண்ண வேண்டியதுதான். இப்போ இட்லி வந்து அது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வதக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேணாம், எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, சேர்த்த பொருள் எல்லாமே லைட்டாக கலர் மாறினதும் சின்னதாக புளி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் வேணும்னா அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அண்ட் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் தக்காளி அண்ட் முள்ளங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறோம். உப்பு, பெருங்காய பவுடர் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியும் வந்து சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா தாளிப்பு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ நம்மளோட டேஸ்டான முள்ளங்கி சட்னி அண்ட் வந்து கோதுமை ரவை இட்லி வந்து ரெடி. நல்ல சாஃப்டாக இருக்குங்க, ஸோ அழுத்தமாலாம் இருக்காது. ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு குட்டி டிப்ஸ் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி மாவு பயங்கர புளிப்பாக இருந்தால் இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு சின்ன வீடியோ தான். அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணாமல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.